ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 70 வெற்றிகரமாக 90 டேஸில் 70 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாத்தோட மோட்டிவேஷனால தான் இந்த 70 நாள் நான் டயட் அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நான் இது போல் ட்ரிப்பெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் அங்கேயுமே நம்ம ஹை கேலரி உள்ள உணவு சாப்பிடக்கூடாது, நம்ம டயட் இருக்கணும், அந்த கான்ஷியஸில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக இருக்கேன். எப்போவுமே வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓரளவுக்கு வெயிட் குறைவேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே ஸ்டாப் பண்ணி, இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறோம் இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது போல் நான் வெயிட் லாஸ் பண்ணுறோம், டயட் இருக்கிறோங்கிறதவே விட்டுருவேன் நான். ஆனால் என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்க. நான் ஃபாலோ பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கங்கும்போது ஓகே, நம்ம கூட சேர்ந்து இவங்க எல்லாரும் செய்கிறாங்க, ஸோ நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இப்படி ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறதுனாலயே எனக்கு நல்லாவே வெயிட் ரிடக்ஷனும் ஆகுது. என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது என்னோடய மெட்டபாலிசம்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு. எவ்வளோ பேர் நான் சொல்கிற இந்த சின்ன விஷயத்த சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, சாப்பிட்டு தண்ணி குடித்த உடனே எனக்கு ஏப்பம் வருது. நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு சாப்பிட்டா சில டைம் தான் எனக்கு ஏப்பம் வரும். ஏப்பம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்? நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதானே அர்த்தம். அப்போது நம்ம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் வருது. டயட் ஃபுட் சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம நார்மலாக நம்ம ஃபுட் சாப்பிட்டாவே நமக்கு இது ஏப்பம் வரணும். அப்போ தான் என்னோட மெட்டபாலிசம் நார்மல் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு இதனை பற்றி நாலேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒல்லியான பர்சன் அப்படின்னு கிடையாது. நான் அப்போ இருந்தே கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். அப்போது நம்ம நினச்சி பார்க்கலாம், அப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஃபேட் உள்ளே நல்லா ஸ்டாக்னேட் ஆகி இப்போ நம்மளுக்கு பெருசாகும்போது அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்டபர்ன் ஃபேட்டாக மாறி இருக்கும். அந்த ஃபேட்டை நம்ம குறைக்கணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சில பேர் டெலிவரிக்கு அப்புறம்தான் வெயிட் போட்டிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் கம்மி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, ஹெரிடிட்டினால குண்டா இருக்கிறவங்க, ஹெரிடிட்டினா நம்ம அம்மா அப்பா அந்த வம்சாவளினால நம்ம குண்டா இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வெயிட் குறையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அந்த டிஎன்ஏவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு அற்புதமான கொள்ளு கஞ்சி நம்ம குடிக்கிறோம். கொள்ளு மட்டும் இதில் இல்லை, கொள்ளும் ஜீரகமும் சோம்பும் சேரும்போது அது நமக்கு அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கும். நம்ம உடம்புக்குள்ளே தேங்கிட்டு இருக்கிற பாடி ஃபேட்டை கம்மி பண்ணும். நீங்களே நிறைய டாக்டர்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க, கருஞ்சீரகம் நம்ம சாப்பிட சாப்பிட அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே வலிச்சிட்டு வந்துடும். நம்ம டெய்லி உணவில் கருஞ்சீரகம் சேர்த்திக்க முடியுமா, இல்லை கொள்ளு சேர்த்திக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இது போல் டீ வகையாக எடுக்கும்போது சாயந்தரம் டெய்லி டீ குடிக்கிறோம், அப்போது சேர்த்திக்கிறோம். அதே போல் கொள்ளு கஞ்சி நைட்டு டின்னருக்கு பதிலாக டெய்லியுமே கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிறோம். அப்போது டெய்லியுமே நம்ம கொள்ளு எடுத்துக்கிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் அப்போது நமக்கு கிடைக்குது. ஃபாலோ பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது சளி வருதுன்னு. ஆமாங்க, எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சளி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சளியோடவே வாழ்கிற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா நம்ம பூசணிக்காய் ஜூஸ் ஒன்று குடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ கிளைமேட் சேஞ்சஸும் பாருங்கள். நைட் ஆனால் நல்லா பனியாக இருக்குது, காலையில ஆனால் பயங்கரம் வெயிலாக இருக்குது. இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்குனால கூட நமக்கு சளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூசணிக்காய் ஜூஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் லாஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்ல ஈஸியாக வெயிட் கம்மி ஆகுது.
நல்ல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற கழிவு எல்லாமே நல்லா நீட்டா ஃப்ளஷ் அவுட் ஆயிடுது. இத விட நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு வேற என்ன தேவை? நீங்களே சொல்லுங்க. பூசணிக்காய் ஜூஸ் கண்டிப்பா குடிங்க. குருமிளகு, இஞ்செல்லாம் போட்டு குடிங்க. அந்த சில்னஸ காம்பன்சேட் பண்றதுக்காக சாயந்தரம் கருஜீரகம் டீ, கொள்ளு கஞ்சி குடிங்க. அது ஹீட். ஸோ இது 2மே வந்து கொஞ்சம் சைமல்டேனியஸா அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே வரும். உங்களுக்கு ஏதாவது குடிக்க முடியல, இதெல்லாம் குடிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது, நம்மள கிண்டல் பண்ணவங்கள நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம காது கேட்கவே நமக்கு பின்னாடி சிரிச்சவங்கள நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, நான் இத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா ஊருக்கு போகும்போது, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரவுண்ட் பாடியா தான் இருக்கும். அவங்க எவ்ளோ சாப்பிட்டாலும் பார்த்தோம்னா, வயிறு மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறது போல இருக்கும். ஆனா பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா குண்டாகுற மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. அவங்க சாப்பிடுற சாப்பாடே நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். பயங்கரமா வெயிட் எகிறிட்டு போயிடும். அந்த அளவுக்கு என்னோட பாடி வெயிட் ஆகுது. ஆனா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நாங்க அவங்க கூட போயிட்டு ட்ரெஸ் வாங்க போனோம் அப்படின்னா, அது அவங்களோட ஊரு. ஸோ அந்த கடையில இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியுங்கும்போது இவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ கேட்கக்கூடாதது கேட்குற மாரி ஹிஹிஹிஹி அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. எனக்கு அத பார்க்கும்போது எங்கருந்து கோவம் வரும்னே எனக்கு தெரியாது. நான் தினமும் வெயிட் செக் பண்ணும்போதும், வெயிட் லாஸ் ஆகும்போதும், எனக்கு அவங்க மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. வேற யாருமே எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. இவங்க முன்னாடியாவது நம்ம வந்து ரொம்ப ஒல்லியா இல்லைனாலும், ஓரளவுக்கு வெயிட் கம்மி பண்ணி, ஒரு எக்ஸல் சைஸுக்காவது நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கோட ஆசை. நான் வேற சுடிதார்ல கொஞ்சம் ஷார்ட்டா தான் ஸ்லீவ்ஸ் போட்டேன். ரொம்ப ஷார்ட்டா ஒண்ணும் போடல. அதுக்கே சொன்னாங்க, "இவ்ளோ ஷார்ட்டாலாம் ஸ்லீவ்ஸ் போடாத. கொஞ்சம் லாங்கா ஸ்லீவ்ஸ் போடணும்." ஏங்க நம்பலாம் ஷார்ட்டா ஸ்லீவ்ஸ் எல்லாம் போடக்கூடாதா? இந்த மாதிரி தான் நம்மள வந்து பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டிக்காக இல்லாட்டினாலும், நமக்காக வேண்டி நம்ம வெயிட் ரெட்யூஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கலாம்.